ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸால் ஹேர்ஃபாலால் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஹேர்ஃபால் ப்ராப்ளம் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக நம்மளோட கிச்சன் இன்க்ரீடியன்ட்ஸில் இருந்தே நல்ல ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆயிலுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் விட்டமின் ஏ, பி, சி, கால்சியம், அயனுன்னு எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கருவேப்பிலையை நம்மளோட ஃபுட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ, ஆயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோவும் பெனிஃபிட்டாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். இதை ட்ரை பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே வாஷ் பண்ணி ஃபேன் கீழே வச்சாலே அது ட்ரை ஆகிடும். ஸோ அந்த ட்ரைனஸோட இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா கொரன்னு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். கொஞ்சம் இலைகள் தெரிய தான் செய்யும், பட் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி அது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது, அதனால் எனக்கு நிறைய இலைகள் கிடச்சிது. ஒரு வேளை உங்கள் வீட்டில் மரம் இல்லை அப்படின்னா 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு 1 கப்பு இலை அப்படின்னு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு நான் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை நான் சேர்க்க போகிறேன். கூடவே 200 ml உள்ள கேஸ்டர் ஆயிலும் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் பொதுவாக நம்மளோட பாடி டெம்பரேச்சர், அதாவது உஷ்ணத்தை குறைச்சி நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதையும் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கும் போது நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக, ஷைனியாக, ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகி பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலைகள் எல்லாத்தையுமே அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே நல்ல ஒரு அரோமா வருது. இந்த இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதோட ஒரே 1 ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். வெந்தயம் நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது அது நம்மளோட ஹேரை நல்லா ஷைன் ஆக்குறதுக்கு உதவி செய்யும். ஸோ இது வரைக்கும் இந்த எண்ணெயில் நம்ம பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம், கேஸ்டர் ஆயில், கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம். இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஒரு பொருள். இது எல்லாமே நம்மளுடைய ஹேரை நல்லா ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங்காக, டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கும். நம்மளோட ஸ்கேல்ஃபில் டேண்ட்ரஃப் இல்லைனாலே நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருந்தால் நம்மளோட ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது கலந்து விட்ட உடனே இந்த ஆயிலில் நல்லா ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லிம்மரில் தான் வச்சுருக்கிறோம். கொஞ்சம் நேரம் இது ஸ்லிம்மர்லேயே இருக்கட்டும். ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஸ்லிம்மரில் இருக்கும் போது லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 to 10 minutes நல்லா ஸ்லிம்மரில் வச்சுருக்க இந்த ஆயில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. நல்லா அதை கலர் பாருங்கள், நல்லா கருவேப்பிலை சேர்ந்து க்ரீனிஷாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. வீடு ஃபுல்லாக நல்லா மணக்குது, அந்த அரோமா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த ஆயிலை ஆஃப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மூடி வச்ச இந்த ஆயில் ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. இது நான் மறுநாள் காலையில் திறந்து பார்க்குறேன். நைட்டு ஃபுல்லாக ஊறும்போது இந்த எண்ணெய்க்குள்ளே அந்த கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயத்தோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி ஹெல்த்தியான ஒரு ஆயிலாக ரெடி ஆகியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல ஒரு க்ரீன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ எடுத்து ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த சக்கை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதை ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணும்போது அதை 1/2 an hourக்கு மேலே தலையில் வச்சுக்காதீங்க, ஏன்னா கோல்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆயிலை நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஒரு 10 to 15 minutes நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது நல்லது. ஒரு வேளை உங்களுக்கு சைனஸ் இருந்தால் கூட அது உங்களுக்கு கோல்டு கொடுத்து எஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு ஜுரம் கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஹேர் ஆயிலை லேடிஸ், ஜென்ட்ஸுன்னு எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைக்கு கூட நீங்கள் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கும் இது நல்லா செட் ஆகிடும். இந்த ஆயிலை டெய்லி யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை, வீக்லி ட்வைஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hourக்குள்ளே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கோல்டோ ஜுரமோ எதுவுமே வராது. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்ததில் நான் யூஸ் பண்ண இந்த கோகோனட் ஆயிலோடைய பாட்டில் ஃபுல்லாகவும் இந்த கேஸ்டர் ஆயில் பாட்டிலில் ஒரு பாதியும் வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.